Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் மூடு பனி நிலவு அத்தியாயம் 14. நியான் விளக்குகளின் வெளிச்சத்தில் சென்னை மிதந்து கொண்டிருக்க அண்ணா சாலையில் அந்த மாருதி ஜென் ஊர்ந்தது. ஸ்டீரிங்கை பிடித்திருந்த பர்வதா பக்கத்தில் உட்கார்ந்திருந்த வருணிடம் மெல்லிய குரலில் கேட்டாள். வருண், இப்போ மணி 9. ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் டின்னர் சாப்பிட்டுட்டு போகலாமா? வேண்டாம். ஏன்? எனக்கு பசி இல்லை. எனக்கு பசிக்குது. கம்பெனி கொடுக்க மாட்டிங்களா? சாரி பர்வதா, நான் இப்போ சாப்பிடக்கூடிய மனநிலையில் இல்லை. நான் உடனடியாக என்னோடய ரூமுக்கு போக வேண்டியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் தனிமை வேணும். இதை பாருங்க வருண், என்னோடய பாஸ் தயானந்த் உங்களை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை பிடிச்சிருக்காரு. தன் மனைவியோட மரணத்துக்கு கீர்த்திவாசங்க தான் காரணம்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்புகிறாரு. இதை போலீஸ் மூலமாகவோ தனியார் டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமாகவோ கண்டுபிடிக்க சொன்னால் விஷயம் எப்படி வெளியாகி கீர்த்திவாசன் காதுக்கு போயிடும். அதனால தான் பாஸ் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு. இது சட்டத்துக்கு விரோதமான வேலை கிடையாது. வைசாலியின் மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான குற்றவாளியை பாஸுக்கு அடையாளம் காட்ட போகிறீங்க, அவ்வளோதான். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பயம். என்ன பயம்? ஒரு வேண்டாத பிரச்சனையை நோக்கி அடி எடுத்து வச்சுட்டோமோன்னுங்கிற பயம்தான். தேவையில்லாத பயம். எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருந்தா பாஸுக்கு 2 ஜே போட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சிருப்பேன். பரவாதா, இந்த விஷயத்தில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்கள். கீர்த்திவாசன் உண்மையான கொலையாளி இல்லையான்னு கண்டுபிடிக்கிற விஷயத்தில் நீ உதவி பண்ண. என்ன பண்ணுறேன், பட் பாஸுக்கு தெரியக்கூடாது. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நான் ஃப்ரீ. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணால் போதும், உங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்குவேன். தேங்க்யூ. இப்போது டின்னர் சாப்பிடலாமா? சரி. அப்பாடா, காட் இஸ் கிரேட். உங்களுக்கு எது பிடிக்கும் வரும்? வெஜ் ஆர் நான்வெஜ்? வெஜ். ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கீங்க, வெஜ் பிடிக்கும்னு சொல்கிறீங்க? வருண் போய் கோபத்தோடு முறைக்க கார் ஸ்டியரிங்கின் நின்றும் கைகள் எடுத்து ஒரு சாரி சொல்லி கன்னத்தில் போட்டுக்கொண்டால். சீரியஸாக எடுத்துக்காதீங்க, சும்மா ஒரு ஜோக்குக்கு. எந்த ஹோட்டலுக்கு போகலாம் சொல்லுங்கள். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அமுத சுரபி நுங்கம்பாக்கம் ஹை ரோட்டில் இருக்கே, அதே தான் பெஸ்ட் சாய்ஸு. பாசு நானும் ஒரு தடவை போயிருக்கோம், ஹோம்லியாக இருக்கும். காரின் வேகம் அதிகரித்து நுங்கம்பாக்கம் ஹை ரோட்டின் மையப்பகுதியில் இருந்த அமுத சுரபியை தொட்டபோது மணி 9:30. தமிழ்நாட்டின் ஜாதி கட்சிகளைப் போல விதத்துக்கு ஒன்றாய் நின்றிருந்த கார்களுக்கு மத்தியில் தன் ஜென்னை செருகி நிறுத்திவிட்டு அமுத சுரபியின் ரூஃப் கார்டனை நோக்கி லிஃப்டில் பயணம் செய்து 5வது மாடிக்கு வந்தார்கள். கேண்டில் லைட் வெளிச்சத்தில் பெரும்பாலான மேஜைகள் காலியாக தெரிய ஒன்றை தேர்ந்தெடுத்து போய் உட்கார்ந்தார்கள். பேரர் வந்து மெனு கார்டை நீட்ட பர்வதா வாங்கி கொண்டு வருணை ஏறிட்டாள். நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களா இல்லை நான் பண்ணட்டுமா? நீ எது ஆர்டர் பண்ணாலும் சரி. பர்வதா பேரரிடம் நிமிர்ந்தாள். முதல்ல 2 மஷ்ரூம் சூப்பு, அப்புறம் ஒரு பிளேட்டு ஃப்ரைட் ரைஸ், தென் நூடுல்ஸ். பேரர் நகர்ந்தார். பர்வதா வாட்டர் ஜகை எடுத்து கண்ணாடி டம்ளரில் சரித்து கொண்டே கேட்டார். என்ன வரும்? நான் சொன்ன ஆர்டர் ஐட்டம்ஸ் எல்லாம் சரி தானே? டபுள் ஓகே. 15 நிமிஷத்தில் மஷ்ரூம் சூப் மணக்க வந்தது. வருண் பெப்பரையும் சால்ட்டையும் சூப்பில் தூவி மர ஸ்பூனால் கலக்கி கொண்டிருந்த போது பேரர் மறுபடியும் பக்கத்தில் வந்து நின்றான். சார்? வருண் நிமிர்ந்தான். கையில் ஒரு கடித கவரோடு நின்றிருந்த பேரர் குறிந்து மெல்லிய குரலில் கேட்டான். சார், நீங்கள் மிஸ்டர் வருண்? ஆமாம். உங்களுக்கு ஒரு கவர் சார். பேரர் நீட்ட வருண் குழப்பமாக இதை பார்த்தார். என்ன கவர் இது? உங்களுக்கு நீங்கள் பர்த்டேன்னு சொல்லி ஒருத்தர் கவரை கொடுத்துட்டு போனார் சார். எனக்கு பர்த்டேயா? அப்படி யார் சொன்னது? ரிசப்ஷனில் இருந்த ஒருத்தர் சொன்னார் சார், கொடுத்தார் சார். உங்களுக்கு பர்த்டேன்னு அவர் தான் சொன்னார். வருண் எழ முயல பர்வதா கையமர்த்தினாள். வருண், முதல்ல அந்த கவரில் என்ன இருக்குன்னு பாருங்கள். கவரின் வாயை உடைத்தான் வருண். உள்ளே இருந்த கம்ப்யூட்டர் தான் தமிழ் பேசியது. வருண், உன் வாழ்க்கை பயணத்தில் இனிமேல் தான் அபாயகரமான வளைவுகள் ஆரம்பம். கவனம் தேவை. அசரீரி. 10 மணி சூரியன் பின்னங்கழுத்தில் நெருப்பாய் தகிக்க யமுனா தெருவில் இறங்கி பக்கத்து பாலாஜி நகரில் இருக்கும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலை நோக்கி வேகமாய் நடைபோட்டால் இதயம் ஒரு குருக்ஷேத்திர போர்க்களமாக மாறியிருந்தது. தெருவில் அதிக நடமாட்டம் இல்லை. தெரிந்த முகங்களும் பார்வைக்கு கிடைக்காமல் போகவே நடையில் வேகத்தை கூட்டினாள். சரியாய் 12 நிமிஷம் நடை கோயில் வந்தது. ஒரு டூரிஸ்ட் வேனிலிருந்து ஆட்கள் இறங்கி கோயிலுக்குள் போய் கொண்டிருந்தார்கள். கோயில் வாசலில் இருந்த பூக்கடையில் 10 ரூபாய் கொடுத்து துளசி மாலையும் வாழை இலையில் வைத்து கட்டிய 50 கிராம் வெண்ணையும் வாங்கி கொண்டு யமுனா இன்ஸ்பெக்டர் பால் பாண்டியனை பார்வையால் தேடிக்கொண்டே கோயிலுக்குள் நுழைந்தாள். அவர் தட்டுப்படவில்லை. உள்ளே காத்து கொண்டிருக்கலாம். நடந்தாள். விநாயகர் சன்னதியை 3 தடவை வலம் வந்துவிட்டு படிகளில் ஏறி உட்பிரகாரத்துக்குள் நுழைந்தால் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் விஸ்வரூப தரிசன நிலையில் காட்சி கொடுத்தார். யமுனா உடம்பு சிலிர்க்க அப்படியே நின்றாள். உதடுகள் தன்னிச்சையாக ஸ்லோகத்தை முணுமுணுத்தன. ஸ்லோகம் சொல்லும்போது நரம்புகளில் ஐஸ் வாட்டர் பாய்வது போன்ற உணர்வு.
ஸ்லோகங்களை முழுமையாக சொல்லி ராமச்சந்திரம் பஜே என்று சொல்லி முடித்தபோது பின்பக்கம் அந்த குரல் கேட்டது. பரவாயில்லையே மிஸ்ஸஸ் யமுனா, சொன்னபடி சரியாக 10 மணிக்கு வந்துட்டீங்க. யமுனா திரும்பினால் இன்ஸ்பெக்டர் பால் பாண்டியன் ஒரு புன்னகையோடு தெரிந்தார். கோயில் என்பதற்காக உடை மாறி வெள்ளை வேஷ்டியிலும் சட்டையிலும் வந்திருந்தார். யமுனா சுற்றும் முற்றும் ஒரு அவசர பார்வை பார்த்துவிட்டு அவரை ஏறிட்டாள். சார், நான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும். வெளியே போயிருக்கிற என்னோடய மாமனாரும் மாமியாரும் எந்த நிமிஷம் வந்துடுவாங்க. உங்கள் கையெழுத்து மாதிரியே கொண்டு வந்திருக்கீங்களா? இதோ. தன் கையோடு கொண்டு போயிருந்த தோல் பையை பிரித்து உள்ளே இருந்து 4-5 டைரி தாள்களை எடுத்து கொடுத்தாள். பால் பாண்டியன் வாங்கி பார்த்தார். டைரி தாள்களில் சமையல் குறிப்புகளும் அழகு குறிப்புகளும் எழுதப்பட்டிருந்தன. கேட்டார், இது உங்கள் கையெழுத்து தானா யமுனா? ஆமாம் சார். லீலாகிருஷ்ணனுக்கு எழுதப்பட்ட கடித வரிகளும் கவிதை வரிகளும் இதே மாதிரியான கையெழுத்தில் தான் இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல. வாழ்த்து அட்டையில் எழுதப்பட்டிருந்த கவிதை வரிகளை காட்டினார். யமுனா மறுபடியும் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு பால் பாண்டியனை பார்த்து கும்பிட்டாள். சார், 2 கையெழுத்தும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த வாழ்த்து அட்டையில் இருக்கிற கையெழுத்து என்னோடது கிடையாது சார். இது உங்கள் கையெழுத்தா இல்லையாங்கிறத ஃபோரன்சிக் கிராஃபாலஜிஸ்ட்டிட்ட கொடுத்து இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே ரிப்போர்ட் வாங்கிடுவான். 2 ஒரே கையெழுத்து தான் ரிப்போர்ட் சொல்லிவிட்டால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். சார், இந்த ஆஞ்சநேயர் மேலே சத்தியமாக அந்த வாழ்த்து அட்டையில் இருக்கிறது என்னோடய கையெழுத்து கிடையாது. அதை ரிப்போர்ட் சொல்லட்டுமே. சார், அது என்னோடய கையெழுத்து இல்லைன்னு ரிப்போர்ட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னை தேடிட்டு வரமாட்டீங்கல்ல? பிரச்சனை அவ்வளோ சுலபத்தில் திருந்தலாத. லீலாகிருஷ்ணன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இல்லை கொலை செய்யப்பட்டாரான்னு தெரியல. அதில் ஒரு குழப்பம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இது உங்கள் கையெழுத்தே இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் உங்கள் மேலே யாருக்கு என்ன கோபம்? லீலாகிருஷ்ணனையும் உங்களையும் எதுக்காக லிங்க் பண்ணணும்? அதனால் யாருக்கு என்ன நன்மைன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டாமா? அதெல்லாம் வேண்டாம் சார். அப்படி எதையும் ஒதுக்கி தள்ள முடியாது மிஸ்ஸஸ் யமுனா. உண்மையை வெளியே கொண்டு வரணும்னா எல்லா பக்கமும் வெளிச்சம் அடித்தே ஆகணும். சார், இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிடும். பால் பாண்டியன் புன்னகை செய்தார். விஷயம் வீட்டுக்கு தெரியறதும் தெரியாததும் உங்கள் கையில் தான் இருக்கே. நான் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து என் கூட பேசணும். முடியுமா உங்களால்? சார், அது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி. சாரி மிஸ்ஸஸ் யமுனா, போலீஸ் விசாரணைங்கிறது ஒரு திறந்த புத்தகம் மாதிரி வெளிப்படையாக பண்ணினா தான் ரிசல்ட் கிடைக்கும். நான் கூப்பிடும்போது நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரணும். இல்லைன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வந்து விசாரணை பண்ணுறது தவிர வேறு வழியே கிடையாது. யமுனாவின் கையில் இருந்த துளசி மாலை மெலிதாய் ஒரு நடுக்கத்துக்கு உட்பட்டது. தொடரும்.